அசபாதி போச்சு அக்கம்பட்ட சோர்களே அக்கம்பட்ட சோர்களே அழைக்கும் பெயர் சாவித்ரி. சாவித்ரி இந்த பேரில் சென்று கேட்டவரா இருக்கிறது. ஓஹோ, நாரதமனோடு கல்வி கேட்கிற காலத்திலே சாவித்திரி என்று ஒருத்தி என்னோடு கல்வி கேட்டாள். அவள் இவளாருக்குமோ? அவள் கல்யாணமாகாத கன்னி. இவள் எப்படி கல்யாணமானவளா இல்லை கன்னியா? கல்யாணமானவள்னா கழுத்திலே மாங்கல்யம் இருக்கும், அதையும் பார்க்க முடியல. சோலைக்கு நடுவில் நிற்கிறாள். அப்ப எப்படி அறிந்து கொள்ளலாம்? எனக்கு ஒரு சந்தேகம். நீதான் அந்த சாவித்திரி என்றால் உனக்கு ஆனதா திருமணமானதோ உன்னதான் உனக்கு கல்யாணமானதோ என்ன யோசிக்கிற? உன்னதான் கேக்குற. கல்யாணமானது திருமணமானது கல்யாணமானதோ இல்லையோ நீயோடு கேட்பதற்கு நான் இச்சை கொண்டு கேட்பதற்கு லட்சயுமாக கல்யாணம் ஆகாதுன்னு கேட்டா கல்யாணம் கல்யாணமான பெண்களையே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டா நேர பதில் சொல்ல மாட்டான். வெக்கப்பட்டு கன்னத்தை பொத்தி மூக்க பொத்தி வாயை பொத்தி அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லுவான். அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் ஆகாத பெண்ணை கேட்டா எப்படி சொல்லுவா? பாவைவ சொல்ல வெட்கமாகுது. சொல்ல வெட்கமாகுதையோ வெட்கமாகுதையோ இன்னும் மனம் சொல்ல வெட்கமாகுதையோ இன்னும் மனம் இல்லை. சொந்தமான தாய் தந்தைய என்னிடமும் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். ஆனா இவள் அப்பா அம்மா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலைங்கிறாளே, அதுலதானே ஒரு சந்தேகம். ஒருவேளை இவளுக்கு அப்பா அம்மா கல்யாணத்தை பத்தி யோசிக்கல, இவள் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்கிறான். இது சாதாரணமா வீடுகள்ல கிராமங்கள்ல ஊர்ல யதார்த்தமா நடக்கிற காரியம் தானே. சிலவேளை அப்பா அம்மா கல்யாணத்தை பத்தி யோசிக்காது, ஆனா பிள்ளைகள் யோசிச்சிடும். பொம்பளை பிள்ளைகள் திட்டம் போட்டு வச்சிருப்பாளுகள். அது வழக்கத்துல அப்படிதான். இது ஊர்ல நடக்கிற விஷயம். ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு தெரியாம இவள் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி எண்ணி இருக்கிறாள் அப்படின்னு எண்ணிய இந்த சத்தியவான் பெண்ணே சாவித்திரி
உனக்கு கல்யாணமாகல சந்தோஷம். ஆனால் உனக்கு யாரையாவது ராஜகுமாரர்களை மணந்து கொள்ளுகிற எண்ணம் உண்டா? உண்டுன்னா என்ன இப்படி படக்கன்னு சொல்லிட்டா? என்ன இவன் தான் கல்யாணம் ஆகாதவனாச்சே அப்படின்னா என்ன சொல்லலாம்? அப்படியா? நீ விரும்புகிற அந்த ராஜகுமாரனு நான் யாரென்று அறியலாமா? அவர் சாலபாபுரி இளவரசன். சாலபாபுரி இளவரசன். ஆமாங்க. சத்தியவான் பெண்ணே சாவித்திரி. என்னது அந்த சத்தியவான்? நீ பார்த்திருக்கிறியா? நான் பார்க்கல. அவரோட பேசி இருக்கிறியா? பார்க்கல. என்கிற பிறகு எங்க பேசினது? அல்லது எங்க கோயில் உலகத்தில் கண்டிருக்கிறியோ? என்ன கோயில் உலகத்தில் கண்டிருக்கிறியோ? ஓ, இந்த காலத்துல கேட்கிற கேள்வி என்ன? இந்த காலத்துல எப்படி கேட்கிறான் பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகளோட எவ்வளவு பக்குவமா கதைக்கணும்னு தெரியாம கேட்கிறான். நீ கேட்கிற கேள்வி இந்த தோட்டந்துறவில நின்று கதைப்பினம் எப்படி? உதாரி ஒரு நாம்ப நோடினது கண்டா நீ பால கிளப்பி கொண்டு ஓடுது. அது உண்ட நாம்பனு இப்படி பேசக்கூடாது. அதாவது ஒரு பெண் பிள்ளையோட பேசுறது பக்குவமா பேசணும். பெண்ணே சாவித்திரி, நீ அவனை பார்க்கல, அவனோடு பேசல, ஆனா அவனையே கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணிருக்கிற. இதனே அம்மா ஒருதலைப்பட்ட காதல். அதான் ஒருதலை காதல் இல்லைங்க. நாரத முனிவர் என்று அவருடைய வீர தீர செயல்களை சொன்னாரோ அன்றிலிருந்து மணந்தால் அப்படி ஒரு உத்தமனை மணப்பதென்று முடிவு செய்தேன். அப்படியா? நீ விரும்பிய அந்த சத்தியவானே நீ பார்க்க போறியா? அவன் என்னோடு வந்த நண்பன். நீ சோலைக்கு வெளியில வா, உனக்கு நான் அவளை அடையாளம் காட்டுறேன். சாவித்திரி குதித்தோடி வந்தால் சத்தியவான் தன்னை அறிமுகப்படுத்தினான். ஆகா, சத்தியவான் என்றே அழைக்கப்படுபவனான் தானே. ஆகா, சத்தியவான் என்றே அழைக்கப்படுபவனான் தானே. அப்படியா அப்படியா என ஆனந்தம் கொண்டார். ஒருவர் கண்டனர், ஆனந்தம் கொண்டனர். இப்படி சத்தியவான் சாவித்திரி இங்கே ஆனந்தத்தோடு வாழ்கிற வேளையிலே அந்த சத்தியவானுடைய நாடையாகிய சாலவாபுரியிலே ஒரு பெரிய துன்பம் நடந்து போச்சு. சத்தியவான் இல்லாத நேரம் பார்த்து அந்த சத்தியவானுடைய நாட்டு மேலே படையெடுத்த கஜகேது என்ற மன்னன் அந்த நாட்டை கைப்பற்றினான். சத்தியவானுடைய தாயையும் தந்தையும் சிறைப்பிடித்து அவருடைய கண்களை பறித்து கானகத்திலே துரைத்து விட்டான். சத்தியவானுடைய தாயும் தந்தையும் கண்ணிழந்து கதறுகிறார்கள் கானகத்திலே. கண்ணிழந்தார் கருத்திழந்த கண்ணிழந்தார் கருத்திழந்த அவர் கருத்திழந்த கலங்கியவர் ஓலமிட்டார். ஆமா, ஓலமிட்டார். பாவம் சத்தியவந்தா, மகனே நீ எங்கிருக்கிறாயோ? கண்ணிழந்து கபோதிகளானோம். இது எப்படிப்பில் உங்க நாங்கள் சந்திக்க போகிறோம். மணிபுரம் சென்று எங்கள் மங்கா மகனே கண்களிலே நீர் சொரிய நன்னீர் சொரிய கலங்கியவர் ஓலமிட்டார். ஆமா, ஓலமிட்டார். மகனே சத்தியவந்தா, காண்போமோ
வரலாற்றை கேள்விவிட்டான் சத்தியவான். தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடோடி வந்தான். அங்கே கானகத்திலே ஓடோடி வந்து பார்க்கிற பொழுது கண்ணில் இந்த தாயையும் தந்தையையும் கண்டான். உடனே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கானகத்திலே ஒரு பன்னசாலை கட்டி அந்த பன்னசாலையிலே தாயையும் தந்தையும் வச்சு பாதுகாத்து கொண்டு வருகிறானாம். ஏன்னா ஒரு பிள்ளையினுடைய கடமை என்ன? அப்பா அம்மா நலிவுற்ற வேளையிலே, அவர்களுக்கு நோயுற்ற வேளையிலே அந்த பிள்ளைகள் தாய் தந்தையரை பாதுகாப்பதுதானே முறை. ஓஹோ, தாய் தந்தையரை பாதுகாக்க வேண்டும். வயது போன நேரத்தில் வயது போன நேரத்துல அப்பா அம்மாவை பாதுகாக்கிறதான் பிள்ளையினுடைய கடமை. வயது போன நேரத்தில் அப்பா அம்மாவை பேணி கொடுத்து பாதுகாக்கணும். பேணி கொடுத்தோம், பேணி பாதுகாக்கணும். நீ சொல்ற கதை வேற. இந்த பிள்ளைகள் பேணி கொடுத்து காப்பாற்றலாம். எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அங்கே ஒரு பையன், அவனுக்கு தகப்பன் பாவம். அந்த தகப்பனுக்கு இந்த ஒரு பையன் தான், நிறைய சொத்து. இந்த பிள்ளைய சொத்து சுகம் சேர்த்து வளர்க்கிறான். சொத்தன்னா சொத்தா, வீடு வாசல் காணி பூமி ஏக்கரா கணக்கிற நிலம் வாங்கி இந்த பிள்ளைக்குன்னே எல்லாம் கொடுக்கறான். பிள்ளையும் வளர்ந்து பெரியவனானா. இந்த தகப்பன் வயது போயிடுச்சு. பெரிய வீடு வாசல்லாம் கட்டி கொடுத்த தகப்பன் வயசு போய் முதியவரானுடைய நோய் வந்து சேர்ந்த உடனே இந்த மகன் என்ன செய்யறான் பாவம், அந்த தகப்பனை கொண்டு போய் அவர் கட்டின வீட்டை விட்டுட்டு பின்னாலே ஒரு வீடு, பின்னாலே அப்புக்கு ஒரு சின்ன வீடு, பின்னாலே சின்ன வீடு அப்படி ஒரு கொட்டில் இல்ல, ஒரு சின்ன ஒரு கொட்டில். ஓ, ஒரு சின்ன நே வீடு, சின்ன நே வீடு. ஏன்னு கேட்டா இவன் ஒரு கொட்டில் போட்டு அந்த கொட்டில ரெண்டா புரிச்சு அடைச்சு அதுல ஒரு பக்கத்திலே இவன் வளர்க்கிற அல்சேஷன், அடுத்த பக்கத்துல இந்த தகப்பன்னு. அப்ப தேனை அது வெள்ளனவே காலமாயிட்டு. இந்த கிழவன் அங்க இருக்கும். கிழவன் தச்சையில நடந்து கிடந்து இந்த வீட்டு பக்கம் வரையலாம். வந்தா போச்சு, பொடியன் பேசத்துவன். எங்க எங்க வந்த நீ? எங்க ஆடி ஆடி உண்மையிலே அங்க இருந்தேன் நான். வார இங்க இங்க வாயத்துட அங்க வேற வாயால வலியுது துட பிள்ளை ஒட்டி இருக்கிற இடம் வார வார நீ ஒரு ஆடி ஆடி ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டு பங்கர் இங்க வைக்க பங்கர் ரேடியோ பக்கத்தை இந்த சுருட்டை வச்சுக்கிறேன். இந்த ரேடியோன்ற விலை என்ன, இந்த சுருட்டின்ற விலை என்ன? உதென்ன சுருட்டு மாதிரி கிடக்கு. நெருப்பு பக்கத்தையும் சூப்பி பக்கத்தையும் சூப்பி போட்டு வச்சுக்கிறேன். உதென்ன மூளை போகுது. போ போ என்ன பார்க்க வேண்டாம், நீ போய் பின்னுக்கு போய் படுவோம். உனக்கு ஒரு எல்லா வசதியுமான ஒரு ஹோட்டல் ஒன்று தந்துக்கிறேன், அதுக்கு போய் கிடப்போ. தேப்பனுக்கு எல்லா வசதியோடும் விட்டு இருக்கிறானா. எப்படி தேப்பனை வச்சிருக்கிறான் தெரியுமே? எப்படி? கிழவன் படுக்கிறதுக்கு ஒரு பெண் பே, கால் பக்கமும் இல்லை தலைப்பக்கமும் இல்லை. அப்ப நடுவில் ஒரு சின்ன இடம். கிழவன் போட்டு படுக்கிறதுக்கு ஒரு தலகணி, பஞ்சு தலகணி. ஓ, ஆனா உண்டு என்ன அந்த தலகணி எப்படி? கிழவனை கிடத்தி போட்டு எரிச்சால் 4 நாளைக்கு தலகணி நின்றெரியும். அவ்வளவு பிசான் ஊத்த. என்ன கிழவன் தண்ணி குடிக்கிறது கொண்டு ஒரு பேணி, ஒரு மூக்கு பேணி. அது கிழவன் கையில கொடுக்க ஒரு மூக்கு பேணி. இப்ப 3 மூக்கோட நிக்குது. எல்லாம் நெளிஞ்சு 3 மூக்கு. கிழவன் தச்சையில ஒரு மூக்கால அப்படியே தண்ணியை விட்டு வாயில குடிக்கலாம்னு பார்த்தா மற்ற மூக்குகளால தண்ணி வெளியில ஓடிக்கொண்டிருக்கு. பாவம் வயது போட்டு. என்ன கிழவன் உடுக்கிறதுக்கு ஒரு 4 முழம், இந்தியா 4 முழம். ஓ, கிழிகிறதுக்கு நீ ஒரு பக்கமும் இல்ல, எல்லா பக்கமும் கிழிஞ்சு போச்சு. எல்லா பக்கமும் கிழிஞ்சு ஓ, கிழவன் சுழட்டி சுழட்டி தான் கட்டவன். எல்லா பக்கமும் கிழிஞ்சு போச்சு, ஒரு இடத்தை தவிர. பாவம்.
கிழவன் நல்லா பாதுகாக்கிறான், நல்லா பாதுகாப்பு, நல்லா பாக்குறான் முடியும். கிழவனுக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லா வசதியும் செய்து கொடுக்க போற என்ன கிழவன் கிடக்கும். இப்படியே கிடந்து பாவம் கஷ்டப்பட்டு கிழவன் காலம் உருளுது. இனி இருக்கப்படாதட்டு கிழவன் கண்ணை மூடிட்டுது. கிழவன் கண்ணை மூடின உடனே கிழவனை கொண்டு சும்மா ஹோல்ல கிடத்தி முதிர பெட்டி எடுத்து பட்டு வெட்டி சால கட்டி ஊருக்கெல்லாம் சொல்லி செத்த வீடு பல்லு விசேஷம் நடக்குது. பிரேதம் எடுக்கிற நேரம் முந்தி இந்த கோயிலுக்கு வர விடுற இல்ல, இப்ப அப்படி பெட்டியோட சேர்த்து கூட கிடத்தி கிடக்கு. எங்கடா ஓடுதீர? இங்க வாடா. என்ன விநாயகமூர்த்தி என்ன இங்கடா. அப்போ கொண்டு போறோம் இல்ல? தெரியுமோ இந்த அப்பு படுத்திருந்த கொட்டி இருக்குல்ல, இந்த அப்பு பாவிச்ச அந்த பாத்திரங்கள் அந்த இதெல்லாம் கிடக்கு, அதுக்கு எடுத்துட்டு வா. உரப்பைகள்ல அதெல்லாம் கட்டி வச்சிருக்கு. மற்றது இந்த மூக்குப்பணி எடுத்துட்டு வானே, எடுத்துட்டு வானே. அதை கொண்டு போய் இந்த அப்புவோட வண்டியில வச்சு கொண்டு போய் அங்க சுடலைக்க போட்டு இடிச்சு போ. எடுத்து கொண்டு வா, ஓடி போய் எடுத்துட்டு வா, எடுத்துக்கொண்டு வா, எடுத்துக்கொண்டு வா. நீ என்ன காக்குற? நீ எடுத்துக்கொண்டு வா. என்ன ஆயிடாது அப்பு? என்ன அது நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதான் பாத்தியா புத்தி உள்ள முடிய. எடுத்துக்கொண்டு வா. இல்ல, அது நான் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு தேவை. அந்த நாட்டம் பிடிச்சது பேட்டியை பார்த்தா என்ன கிடக்கு? அதுகளை என்னத்துக்கு? இல்ல இல்ல விளையாட்டுக்காம எனக்கு வேணும் அப்பு. போடா எடுத்துக்கொண்டு வா. எனக்கு வேணுமானே. உனக்கு வேணும்? என்னத்துக்கு? எனக்கு என்னத்துக்கும்? என்னத்துக்கு உனக்கு? உனக்கு நறுவி இருக்கு. என்ன இங்க ஏனென்றா நான் எல்லாம் அப்படியே பக்குவமா கட்டி வச்சிருக்கிறேன். ஏனென்றா உனக்கு வயசு போன பிறகு இப்படியான பாத்திரம் பட்டத்துக்கும் தலைவணிக்கும் பாக்கின்னு நான் எங்க போறேன்? இதெல்லாம் உனக்கு வச்சிருக்கிறேன். நீ கொப்பருக்கு செய்தா தானே நான் உனக்கும் செய்யலாம். அப்படி என்று ஒரு பிள்ளை புத்தி சொன்னான் தந்தைக்கு. இந்த சத்தியவானன் தாய் தந்தையரை பாதுகாத்துக் கொண்டு வருகிறான். காரம் உருளுகிறது. சாவித்திரி தன்னுடைய நாட்டுக்கு போனவள் உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல. எண்ணமெல்லாம் சத்தியவான் மேலே கொண்டாள். சத்தியவானை கண்டிட்டு வந்தவள் அவளால மறக்க முடியல. திரும்பவும் அவரை சந்திக்க முடியாதனாலே கலங்கினாள், வேதனை கொண்டாள். பாவம் எண்ணி எண்ணி கலங்குறாள். உண்ண மாட்டாள், உறங்க மாட்டாள், திங்க மாட்டாள், குடிக்க மாட்டாள். எந்த நேரம் சத்தியவாணி நினைச்சுக்கிட்டு இருக்காள். இந்த பெண்களுடைய ஒரு குணம் இதுதான். இந்த ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் சில வித்தியாசம் இருக்கு. ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் கன வித்தியாசம். அடே நான் சொல்றது மன வித்தியாசம். அதாவது என்னடான்னா, இந்த ஆம்பளைங்கள் இருக்காங்களே, ஒரு பொண்ணை காதலிப்பார்கள், கல்யாணம் பண்ணணும்னு எண்ணுவாங்க. ஆனா காலாகாலத்துல அந்த கல்யாணம் நடக்கலன்னா வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட சந்தோஷமா கண்டை மூக்கை வாய் என்று புழங்குவாங்க. ஆனா இந்த பெண்கள் அப்படி இல்லை. மனதில் ஒருத்தர் நினைச்சிட்டா அவனே எண்ணிக் கொண்டிருப்பார்கள். இது இயற்கை. ஆமா, இந்த பெண்களை பார்த்தா தெரியும். எப்படி? ஏன்னா வீட்டுல வேறு சில பொம்பளை பிள்ளைகள் இப்படியான நோக்கத்தோடு இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க. எப்படி எப்படி வீட்டுல போய் பார்த்தா தின்ன மாட்டாள், குடிக்க மாட்டாள், உண்ண மாட்டாள், உறங்க மாட்டாள். ஒரு 4 பேர் வந்தா கதைக்க மாட்டாள், சிரிக்க மாட்டாள். ஒரு ஆன சீல சட்டை போட மாட்டாள், ஒரு பொட்டு வைக்க மாட்டாள், பூ முடிக்க மாட்டாள், குளிக்க மாட்டாள், எண்ணெய் வைக்க மாட்டாள். ஓ, எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே யோசனை. ஏதோ கப்பல் கவிழ்ந்தவள் மாதிரி ஒரே யோசனை. என்னடி கன நேரமாக இருந்து யோசிக்கிறேன். என்ன அப்படி நடந்தவனாக பிள்ளை பிள்ளை பேர் கோப்பி குடிச்சிட்டு இருந்து யோசிக்க வந்துடுதாடி கோப்பி அடியே ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்து யோசிக்கிறேன். என்ன அப்படி என்ன கப்பல் கவண்டு போச்சு?
ஏடி இப்படி உதிரியண்டா என்ன அப்படிங்கடா அட அதுக்குங்கிறங்கிறாள் புள்ள என்னப்பா பார்த்து கொண்டு போகிற பெத்து விட்ட கறி குச்சி மாதிரி இந்தா அடி புள்ள குடிக்க குடிக்காட்டா அவளை நான் குடிக்கணும் பாவம் இது சாதாரண பெண்களுக்கு இருக்கிறது போல இந்த சாவித்திரிக்கும் விதிவிலக்கல்ல. அவளும் இப்படியே யோசிக்கிறாள். இந்த நேரத்தில் பார்த்து நாரத முனிவர் வருகிறார். நாரத மகா முனிவர் இந்த சாவித்திரியை சந்திப்பதற்கு வருகிறார். எப்படி கண்டதுதான் தாமதம். சாவித்திரி ஓடி சென்று திருவடிகளிலே விழுந்தாள். சாவித்திரி சுவாமி என்ன நீ ஏய் என்ன சுவாமி நீ என்ன கல்யாணமே வேண்டாம்ங்கிறியாமே? ஆமாஞ்சாமி சுவாமி இல்ல சுவாமி, நான் திருமணம் செய்வதானால் சாலபாபரி இளவரசர் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய சாலபாபரி இளவரசர் நாளிலிருந்து நகர்லிருந்து கண்ணிலிருந்து தாய் தந்தையோட கானகத்துல வாழ்றானே, அவரை கல்யாணத்துக்கு என்னோட சுகத்தை காண போற சுவாமி. கல்யாணம்ங்கிறது வீடு மனை வாசல் கோட்டை கொத்தளம், இதை யாரும் கல்யாணம் பண்றது இல்ல. கண்ணுக்கு பிடிச்ச ஒருவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாங்க சாவித்திரி சுவாமி, அந்த சத்தியவான் நல்லவன் தான், உத்தமன் தான். ஆனால் என்ன அந்த சத்தியவானுக்கு ஒரு குறை இருக்கிறதம்மா. என்ன சாமி? ஓராண்டு காலம் தானம்மா அவன் இந்த உலகத்துல வாழ்ந்தான். ஓராண்டு காலமா? அப்பவின்ன வேற மாப்புல வேறுங்கோ அப்படி சொல்லி ஓராண்டு என்ன? ஒரு நாள் அவர் இந்த உலகத்திலே வாழ்றதா இருந்தாலும் அவரையே திருமணம் செய்து நானும் மாண்டு விடுகிறேன். இவ்வளவு பிடிவாதக்காரியாக சாவித்திரி, சரி உன் நின்றபடியே சத்தியவானுக்கு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி நாரத முனிவருடைய ஆசீர்வாதத்தோடு தாய்தந்தருடைய அரவணைப்போடு சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடக்கிறது. கானகத்திலே முறைப்படி திருமணம் நடந்தது. சத்தியவானும் சாவித்திரியும் திருமணமாகி ஒரு மனதோடு இருவரும் மனதோடு வாழ்ந்து வந்தார். மருமகளான சாவித்திரி தேவி, மருமகளான சாவித்திரி தேவி, மாமன் மானுக்கு பணிவிடை செய்வார். மாமனுக்கும் மாமிக்கும் பணிவிடை செய்து கொண்டு வருகிறாள். நாடு நகரங்களை விட்டுட்டாள், கானகத்துக்கு வந்துட்டாள். எந்த ஒரு பெண்ணும் கணவன் எங்கே வாழுகிறானோ அங்க வாழ பழகிறது தான் பெண்ணுக்கு சிறப்பு. பெரிய வீடு வாசல்ல கோட்டை கொத்தலத்துல பிறந்த பெண் பிள்ளையா இருக்கலாம், ஆனா ஒரு குடிசையில வாழ்றவனை கல்யாணம் பண்ணிட்டா குடிசைய கோபுரமா நினைச்சு வாழணும். இப்ப எங்கட வீட்டு பொம்பளைகள் சிலது அப்படி இல்லை. தச்சையில ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுல கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வசதி குறைஞ்ச வீடா இருந்தா, இவ பெரிய வீடு வாசல்ல பிறந்தவளண்டா வந்த நாள்ல இருந்து அறம் சீலம்பா கிழிஞ்ச மாதிரி கிளி 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 என்று கிளிவள் வந்த நாள்ல இருந்து புகுந்த வீட்டை பேசுவள். எப்படி? ஐயோ கடவுளே, நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இருந்த இரு என்ன, நடந்த நடை என்ன, கிடந்த கிடை என்ன, ஓடின ஓட்டம் என்ன, என்ற வீடு என்ன, வாசல் என்ன, நீளம் என்ன, அகலம் என்ன. அங்க நான் நின்று கொண்டு அரைச்ச நான் இங்க வந்து இருந்து கொண்டு அரைக்க வேண்டிய கிடக்குது. அங்க நின்று அரைக்கிறான், இங்க இருந்து அரைக்கிறான் அப்படின்னு பேசுவா. இது அழகல்ல. கோட்டையில பிறந்தவளும் குடிசையே கோட்டையா வாழணும், அதான் முறை. ஆனால் இந்த சாவித்திரி என்ன செய்கிறாள்? நாடு நகரெல்லாம் விட்டுட்டாள், ஆடை ஆபரணங்கள் விட்டாள். சத்தியவான் வாழுகின்ற கானகத்திலே வந்து தானும் மர உரி தரித்து கானக வாழ்வை ஏற்றுக்கொண்டாள். இருவரும் இன்புற்று வாழ்கிறார்கள். காலம் முரடுகிறது. நாரத முனிவர் வருகிறார். சாவித்திரி சுவாமி கல்யாணமான சந்தோஷத்திலும் மாமன் மாமிக்கு படுவிட செய்கிற இன்பத்தினாலும் கணவனோடு வாழ்கிறேன் என்ற பெருமையினாலும்
நான் சொன்ன ரகசியத்தை நீ மறந்து விட்டாய். என்னங்க சுவாமி? சாவித்திரி, உன் கணவனுக்கு ஓராண்டு காலம்தான் வாழ்வு என்று சொன்னேனே. அந்த ஓராண்டு காலம் முடிவதற்கு இன்னும் 4 தினங்கள் இருக்கின்றன. 4 நாளா? சுவாமி, 4 நாளிலே என் கணவர் மாண்டு விடுவாரா? சுவாமி, கல்யாணத்தின் போது வந்த தாங்கள் நான் திருமணமான அன்றைக்கு திருவடிகளிலே வீழுகின்ற வேளையிலே தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தினீர்களே. தீர்க்க சுமங்கலி என்றால் என்றும் மாங்கல்யதாரணியாக வாழ்வேன் என்றல்லவா அர்த்தம்? இப்பொழுது வந்து நான் அமங்கலி ஆவேன் என்று சொன்னால் என்ன செய்வேன் சுவாமி? சாவித்திரி, நான் அப்படி வாழ்த்தது தவறு என்று இப்பதான் நினைக்கிறேன். உன் மாங்கல்யத்தை காக்க வேண்டி நான் தெய்வங்களை எல்லாம் வேண்டுகிறேன். ஆனால் ஆகவில்லை சாவித்திரி. ஆனால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உன் மாங்கல்யத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் சாவித்திரி, இந்த கணம் முதல் உண்ணாமல் உறங்காமல் தேவியை பூசை செய்வார்.